A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 17 verses 8 to 12. ஸோ சங்கீதம் 17 அதில் 8லேருந்து 12வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் போன நாள் நம்ம பார்க்கும்போது டேவிட் வாஸ் ஆஸ்கிங் விண்டிகேஷன், அதாவது என்ன யூ விண்டிகேட் மீ லார்ட், நான் எந்த தப்பு பண்ணல, இந்த பிரச்சனை இல்லை, இந்த கேஸில் ஐ ஆம் இன்னசென்ட், ஸோ யூ விண்டிகேட் மீ, நீங்கள் என்ன கரெக்ட், நான் எந்த தப்பு பண்ணலன்னு யூ ப்ரூவ் ஃபார் மீ, நீங்கள் எனக்கு நியாய தீர்ப்பு பாருங்கன்னு வெரி சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ என்ன கேட்குறாரு டேவிட் ஆஃப்டர் த விண்டிகேஷன் இஸ் ஆஸ்கிங் ஃபார் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்புக்காக கேட்குறாரு. ஸோ அதுவும் என்ன மாதிரி ஒரு லாங்குவேஜில் ரொம்ப சாஃப்டான டெண்டராக ஒரு சைல்டு கேட்குற மாதிரி சாஃப்டான லாங்குவேஜில் கேட்குறாரு. என்ன சொல்கிறார், கீப் மீ அஸ் த ஆப்பிள் ஆஃப் யூர் ஐ, ஹைட் மீ இன் த ஷேடோ ஆஃப் யூர் விங்ஸ். இந்த மாதிரி போயட்ரிக்காக சாஃப்டாக டெண்டரான லாங்குவேஜில் என்ன பண்ணுறாரு, காடு கிட்ட ப்ரொடெக்ஷன் கேட்குறாரு. ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாக அதான் பண்ணுறாரு டேவிட் இஸ் சிம்பிளி ஆஸ்கிங் ஃபார் காட்ஸ் ப்ரொடெக்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டார், விண்டிகேஷன் கேட்டார், இப்போ இஸ் ஆஸ்கிங் ஃபார் காட்ஸ் ப்ரொடெக்ஷன். ஸோ எந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் கேட்குறீங்க, நாட் ஜஸ்ட் ஜென்ரலான ப்ரொடெக்ஷன் இல்லை, ஆனால் யாரோ ஒருத்தவங்க உங்கள் மேலே அன்பு வச்சுருந்தா எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு அன்பு கேட்குறேன். லைக் இப்போ நம்ம செக்யூரிட்டிக்கெலாம் காசு கொடுத்தலாம், no we will see that in detail, but he is asking for the kind of protection that will come when someone loves you. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது நம்ம பார்த்த அந்த poetic line which is verse 8 which says keep me as the apple of your eye, hide me in the shadow of your wings. இன்னொரு சொல்கிறேன், Psalms chapter 17 verse 8, keep me as the apple of your eye, hide me in the shadow of your wings. ஸோ இதில் நம்ம எடுக்க போகிற டேக்அவே என்னென்னா வெரி சிம்பிளாக, ப்ரொடெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரொடெக்ஷன் வந்துச்சா நம்ம சேஃபாக இருப்போம், அந்த மாதிரி தான் இருப்போம். ப்ரொடெக்ஷன்னா சேஃப்டி. பட் இங்கே நம்மளுக்கு டேவிட் சொல்கிற மாதிரி தேர் இஸ் 2 types ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஒன்று நம்ம ஜஸ்ட் சேஃபாக இருக்கிறது, இன்னொன்று நம்மளை பக்கத்தில் சேஃபாக கனெக்டடாக வச்சு அந்த கேர் இருக்கிற இந்த லவ்விங் ப்ரொடெக்ஷன் இருக்குது, அந்த மாதிரி 2 ப்ரொடெக்ஷன். ஸோ டேவிட் இங்கே நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் இஸ் நாட் ஆஸ்கிங் காட் டு மேக் இட் இன்விசிபிள் ஆர் ஸ்ட்ராங், அந்த மாதிரி கேட்கல, பட் இஸ் ஆஸ்கிங் காட் நாட் டு ரிமூவ் ஆல்சோ ஆல் த டேஞ்சர், எல்லா டேஞ்சரும் ரிமூவ் பண்ணுங்க ஆண்டவரேன்னு கூட கேட்கல டேவிட். இஸ் வெரி சிம்பிளாக ஆஸ்கிங்னா அந்த விங்கு கடியில் என்னை வச்சுக்கிற மாதிரி, ஆண்டவரே என்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு யூ கீப் மீ அண்டர் யோர் விங், யூ ப்ரொடெக்ட் மீ லைக் அ பேரண்ட் வுட் ப்ரொடெக்ட் அ சைல்டுன்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு அனாலஜி, வெரி சிம்பிளான அனாலஜி என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு பெற்றோராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இமேஜின் யுவர் அ பேரண்ட். ஒரு பேரண்ட் அவங்க பிள்ளையை என்ன கூட்டு போகிறாங்க, ஒரு க்ரௌடடான பிளேஸு, ஒரு மால் இல்லை ஒரு பஸ் ஸ்டாப் இல்லை ஒரு ஏர்போர்ட் இல்லை ட்ரெயின் ஸ்டேஷன், இந்த மாதிரி ஒரு க்ரௌடடான இடத்துல போகும்போது அந்த குழந்தைக்கு எவ்வளோ டேஞ்சர்ஸ் இருக்கும். லைக் சுற்றி எங்கே வேணாலும் அந்த குழந்தை ஓடலாம், இல்லை பீச்சு கூட்டு போனாலும் லைக் தொலைஞ்சு போகலாம், இல்லைன்னா என்ன ஆகலாம், குட் கெட் கிட்னாப்ட், அந்த நாய்ஸ் இருக்குது, அந்த க்ரௌட்ஸ் இருக்குது, அங்கெல்லாம் வெரி ஹார்ட் ஃபார் அ கிட் டு பி சேஃப். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, பெற்றோர் சொல்லுவாங்க இதெல்லாம் ஆபத்து, இதெல்லாம் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை, ஏன்னா தெர் இஸ் டூ மெனி பாசிபிலிட்டிஸ், என்னென்னமோ வரலாம், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அந்த குழந்தைக்கு இட் ஒன்ட் ப்ராசஸ் எவ்ரி திங், எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணாது, இட் ஒன்ட் லிசன் டு எவ்ரி திங். ஸோ என்ன பண்ணுவாங்க, வெரி சிம்பிளாக என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய பக்கத்துலேயே கையை பிடிச்சி வச்சுப்பாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ்பிளைனிங், ஓகே மகனே இது பண்ணாத, இந்த மாதிரி போகாத, இந்த மாதிரி ஓடாதன்னு சொல்கிறதோட பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க குழந்தைங்க மேலே இருக்கிற அந்த அன்பு இருக்கிறதுனால, அந்த கனெக்ஷன் இருக்கிறதுனால, தே வில் ஜஸ்ட் ஹோல்ட் த சைல்டு, அந்த டீப் லவ் இருக்கிறதுனால, அந்த சேஃப்டியோட அந்த டெப்த் இருக்குது. இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தவங்களை காசு கொடுத்துட்டு உங்களை யாரோ சொல்கிறீங்க, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு செக்யூரிட்டிக்கு நீங்கள் பே பண்ணிட்டு ஒரு செலிபிரிட்டியாக நீங்கள் போகிறீங்க இந்த மாதிரி க்ரௌடட் பிளேஸ், அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை பக்கத்தில் வச்சுப்பாங்க. இல்லை, தே வில் ஜஸ்ட் பி ஒரு டிஸ்டன்ஸில் இருந்துட்டு யாரும் பக்கத்தில் வராமல் பார்த்துப்பாங்க. பட் ஒரு பேரண்ட்டும் ஒரு சைல்டை பார்த்தீங்கன்னா அந்த ஜென்வன் கனெக்ஷன் இருக்கும், அந்த லவ் இருக்கும், அந்த டெப்த் இருக்கும். அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் தான் இங்கே டேவிடும் கேட்குறாரு. ஸோ டேவிட் இஸ் ஆஸ்கிங் காட் டு ப்ரொடெக்ட் ஹிம் லைக் அ பேரண்ட் டு ப்ரொடெக்ட் அ சைல்டு. அந்த மாதிரி ஒரு டெப்த்தான ஒரு ப்ரொடெக்ஷன் தான் டேவிட் இங்கே கேட்குறாரு. ஸோ நம்மளோட டேக்அவே என்ன, அதான் காடோட ப்ரொடெக்ஷன், அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன், அந்த மாதிரி ஒரு டெப்த், அந்த மாதிரி ஒரு அன்பான ஒரு ப்ரொடெக்ஷன். அதை தான் இங்கே டேவிட் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, ரிமைண்டிங் அஸ் த wonderful depth and beauty of God's protection, and that is what I want us to take away. Thank you. Or chinna prayer. Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this wonderful reminder, Lord. Lord, you have reminded us the depth and beautiful protection, the care that you have for us, Lord. Lord, you love us like a parent loves a child. You love us even more than a parent loves a child, Lord. And Lord, you care for us, Lord. Your protection is not just something that's there for the sake of it, but it's genuine and it's full of care, Lord. Thank you, Lord. Thank you for your grace and thank you for your mercy. All of this in Christ's name I pray. Amen.